அப்போது மத்தியான நேரம். மணி 11 ஆகி இருந்ததால் வீடு அமைதியாக இருந்தது. கீழே சமையலறையில் சமையல்கார பாட்டி தூங்கிக் கொண்டிருந்தார். வீடும் வீதியும் ஓவென்று வெறிச்சோடி கடந்தது. வேணு, திடீர்னு உனக்கு இப்ப பிரச்சனையாகி போன காரணம் என்ன? சொல்லு வேணு. அவன் மௌனமாக அவளை பார்த்தான். உனக்கு ஊருக்கு போகணுன்றதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு, என்ன சரிதானே என்று லேசான சிரிப்புடன் கேட்டாள் ரமணி அம்மாள். ஆமா, வேற காரணம் இருக்கு. எனக்கு அப்பாவை நடத்த பிடிக்கல என்று வானத்தை பார்த்தவாறு கூறினான். அவளிடமிருந்து பதில் இல்லை. அவள் முகத்தை திரும்பி பாராமல் சொன்னான். அவரை நானா திருத்த முடியும்? முடிஞ்சா நீ திருத்து, இது உங்க விஷயம், நான் போறேன் என்று படபடவென்று கூறினான். வேணு, அமைதியான அவனது தாயின் குரல் அவனை தடுத்தது. நீ உன் வாழ்க்கை பிரச்சனையை ஏதோ பேச போறேன்ல நான் நினைச்சேன். அப்பாவை பத்திய பிரச்சனையாது. நல்ல வேடிக்கை என்று அவள் சிரித்தாள்.